யாரு வந்திருக்குது? எங்களை பார்த்தால் தெரியாது அப்பனே. பார்த்தால் தெரியாது. தலையில வஸ்திரம் பார்த்தால் தெரியாது அப்பனே. தலையில வஸ்திரம் எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனா பார்த்தா தெரியுது இல்ல ஆளை. நெத்தியில விபூதி பார்த்தால் தெரியாது அப்பனே. விபூதி பார்த்தா விபூதி என்று தெரியுது, அப்போ ஆளை தெரியுது இல்ல. கழுத்துல மாலை பார்த்தால் தெரியாது அப்பனே. கழுத்துல மாலை எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனா ஆளை தெரியுது இல்ல. மாலை பூணூல் பார்த்தால் தெரியாது அப்பனே. பூணூல் பார்த்தால் ஏதோ அதை கூட தெரியுது, ஆனா பூரா தெரியல. கையில் பிடிச்சிருக்கிற ஜபபாத்திரம் பார்த்தால் தெரியாது அப்பனே. கையில பிடிச்சிருக்கிற ஜபபாத்திரம் பார்த்தாலும் தெரியாது. உடுத்திருக்கிற சோமன் பார்த்தால் தெரியாது அப்பனே. உடுத்திருக்கிற சோமன் பார்த்தாலும் தெரியாது. எங்களுடைய ஆடல் பாடல் ஸ்துதிகள் ஒன்று பார்த்தால் தெரியாது அப்பனே. ஆடல் பாடல் ஸ்துதிகள் பார்த்தால் தெரியுது, ஆனா தெளிவாக தெரியுது இல்ல. சொல்லித்தான் கொடுக்கணுமா? சொல்லி கொடுத்தா பரவாயில்ல, அப்பதான் பழகும். அப்பனே நான் வந்து பிராமணர்களா அப்பனே. ஓ, நீ வந்து பிராமண பையனா? ஆமா. நீ வந்து எப்பேற்பட்ட பிராமண பையனாக்குமே சொல்லுங்க கேட்கட்டும். என் தகப்பனார்கள் எல்லாமே கணபதி விநாயகர் பிள்ளையார் இவாளே பூஜை செய்ய குரு பிராமணர்களா அப்பனே. ஓ, கணபதி விநாயகர் பிள்ளையார் அவர்கள் குரு பிராமணராக்குமா நீங்களே? ஆமா. ಈ ಗಣಪತಿ ವಿನಾಯಕರ பிள்ளையார் விக்னேசன் இதெல்லாம் வித்தியாசமா இருக்கா, ஒண்ணா இருக்கா? கணபதி விநாயகர் எல்லாம் வித்தியாசம் இருக்குது அப்பனே. ஓ, அதெல்லாம் விதவிதமா மெத்தையா இருக்குது. ஓ, அவர்களுக்கெல்லாம் பூஜை செய்வதும் வித்தியாசப்படிதான் அப்பனே. ஓ, கணபதி விக்னேஸ்வரன் பிள்ளையாருக்கெல்லாம் பூஜை வித்தியாசப்படிதான் இருக்குதுல்ல? ஆமா. சரி, பரவாயில்ல. நீங்க வர்றதுக்கு என்ன காரணம் அதை சொல்லு. நீங்க ஒரு நாட்டியமான செய்தியை கேட்டு அதையும் பார்த்து போலாம் என்று இங்கே வந்தேன். ஓ, இந்த நாட்டியமான செய்தி இருக்கட்டும், அதை பார்த்து போறதுக்கு வந்திருக்கா? உனக்கு நாட்டு வேலை ரொம்ப பிடிக்குமா? நல்லா பிடிக்கும். நான் வந்து நடராஜ கணபதியை பூஜை செய்து வரப்போகுது. ஓ, நீ வந்து நடராஜ கணபதி பூஜை பிராமண பையன் ஆகும், அது பரவாயில்ல, நல்லா போச்சு. இங்கே நாட்டியமா செய்து நடக்குது. ஒரு நடராஜனுக்கு பூஜை பண்ணி கொடுக்குமா? அதுக்கு என்ன வேணும்? அதுக்காக திரவியங்கள் வேணும். திரவியம் என்னென்ன திரவியம் பண்ண அதை சொல்லு. பழம், தேங்காய், மலர், எண்ணெய், கற்பூரம், அநேக திரவியங்கள் வேணும். ஓ, பூஜைக்கு அநேக திரவியம் இருக்குது. அதுக்கப்புறம் 3 பழம் உட்பழமும் கொடுக்கணும். ஓ, தட்சிணா ஆதி கொடுக்கணும்ல, அது என்ன எப்படி வேணும்? சரி, அது கொடுக்கலாம். பூஜைக்கு கொடுக்குமா? தாராளமா செய்ய. தட்சிணா எடுத்து தாராளமா செய்யறாங்க. சரி, நல்லா ஒரு பூஜை பண்ணி கொடுமா. குருக்களும் வந்தீஸ்வர குமாரன் தன்னை சிற்பமாய் தியானம் செய்து உடன் அலங்கரித்தேன். இப்படி குருக்களும் வந்தீஸ்வர குமாரன் தன்னை சிற்பமாய் தியானம் செய்து அப்பமோடவில் கரும்பு மோதகம் தேங்காயும் வைத்த அற்புதமா